கைஸ், ரொம்ப நாளாக யூடியூப் ஆரம்பித்து இன்னும் வீடியோ போட முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் யூடியூப் ஆரம்பித்து கூட இன்னும் ஒரு வீடியோ கூட போட முடியலேன்னு, போஸ்ட் போட முடியலேன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். டிஜே ஷோபன், 25 years old. ஆமாங்க, நானும் உங்களை மாதிரி தான். யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகியும் இன்னும் ஒரு வீடியோ கூட போட முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்காத நாளே கிடையாது. பட் ஆனால் அதுக்கு ஒரு சில காரணங்கள் தடையாகவே இருந்துச்சு எனக்கு. யூஸ்வலாக என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்னடா இது நம்மெல்லாம் போய் ஸ்டார்ட் பண்ணால் முடியுமா, நம்மளே ஆல்ரெடி போராக இருக்கோம், நம்மள்கிட்ட பெரிய கேட்ஜெட்ஸ் இல்லை, அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன பார்ப்பான். எனக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்த்தாலே தெரியும், என்னால் ஒரு கேமரா ஒரு 1 minute கூட என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு ஷை எனக்கு. யூஸ்வலாகவே அதை அட்டன் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இதெல்லாமே எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்கிட்ட எதுவுமே இல்லையே, நம்மளாம் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும். பட் அது இவ்வளோ நாள் ஏன் தள்ளி போச்சுன்றது எனக்கு தெரியல. சடனாக ஒரு குவாட் ஒன்று பார்த்தேன், ஸ்டார்ட் வேர் யூ ஆர், யூஸ் வாட் யூ ஹேவ், டூ வாட் யூ கேன் அப்படின்றது. நம்ம எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் வாட் யூ ஹேவ். நம்மள்ட்ட கேட்ஜெட்ஸ் இல்லை, டியூக் பைக் இல்லை, கேடிஎம் இது இல்லை அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கிறத விட, நம்மள்ட்ட என்ன இருக்கோ, என்கிட்ட அது இல்லை, நிறைய இல்லை, நான் நிறையலாம் யோசிச்சிருக்கேன். என்கிட்ட ஃபோன் இல்லை, தென் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை, ஐஃபோன் இல்லை, மைக் இல்லை, பேசினா கிளியராக கேட்காது, இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இல்லாததை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சம் அதர் மொபைல் ஐ ஹேவ், ஏதோ ஒரு மொபைல் நான் வச்சுருக்கேன் இல்லை, அதை வச்சு நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. தென் ஐ ஸ்டார்டட். தென் இந்த முறை டூ வாட் யூ கேன். நம்மளால் என்ன முடியுமோ, அது பெரிய குவாலிட்டியாக இருக்கணும் வீடியோஸு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்மளால் இன்றைக்கி என்ன முடியுமோ ஒரு சேலஞ்ச் ஒன்று எடுத்துருக்கோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, 30 daysக்கு எந்த இன்ட்ரப்டும் இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட போகிறோம். நம்மன்னா நான் மட்டும் கிடையாது, எனக்கு கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ண போகிறீங்க. நான் ஏதாச்சும் தவறு செய்தாலும் சரி, தப்பாக பேசினாலும் சரி, நீங்கள் அதை எனக்கு சொல்லி மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் சப்போர்ட் மீ. இன்னும் இந்த ஆல்கரிதம் அது இது நிறைய சொல்கிறாங்க. டுடே ஆன்வர்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு போஸ்ட் அ வீடியோ that will be consistent. அது வியூஸ் போகுது, ஃபாலோவர்ஸை கொடுக்குது, பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன கண்டிப்பாக உங்களுக்கு தெரியறதுக்கு சான்சஸ் கிடையாது. பிகாஸ் ஐ ஹவ் பிளாக்ட் ஆல் மை ரிலேட்டிவ்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் நான் பிளாக் பண்ணிட்டேன். நமக்கு தெரிஞ்சவங்களை விட தெரியாதவங்க நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிடுவாங்க. தெரியாதவங்களை விட தெரிஞ்சவங்க தான் நம்மளை நிறைய ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஹர்ட் வாங்கும்போது நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தெரியாமையே இருக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் இட் வில் பி எ மெமரி இன் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இதுதான் நம்ம டே 1 நான் எடுத்திருக்க வீடியோ. இது நல்லா இருக்கா இல்லையான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நான் உங்களோட ஃபீல்டில் வரணும் அப்படின்னு சொன்னால் டோன்ட் ஃபர்கெட் டு டூ த ஃபாலோ பட்டன். யூனோ, ஐ ஹோப் யூ வில் ஆல் சப்போர்ட் மீ. என்னை எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன்.